தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரியமுள்ள அன்பு பிள்ளைகளே, புதன்கிழமை புனித சூசையப்பர், குடும்பத்துடைய பாதுகாவலர் சூசையப்பர் ஜெபத்தால் நாம் ஆசீர்வாதமாய் வாழ்வோமாக, அபிஷேகமாய் இருப்போமாக. எனவே பிரியமானவர்களே, இந்த சூசையப்பர் ஜெபத்தில் இன்றைக்கு இறை வார்த்தை தருகிறேன். எசாயா புத்தகம் எடுத்துக்கோங்க, 57வது அதிகாரம் 18வது வார்த்தை. அவன் சென்ற பாதைகளை கண்டேன், ஆயினும் அவனை குணமாக்குவேன். அவனை நடத்தி சென்று மீண்டும் அவனுக்கு ஆறுதல் அளிப்பேன். அவர் குணமாக்குவார். நம் பாதைகளை பார்க்கிறார். இருப்பினும் அவருடைய இரக்க மிகுதியினால் நாம் குணமாவோம். அவர் இரக்க மிகுதியினால் நாம் ஆசீர்வாதம் பெறுவோம் என்று சொல்றார். பாருங்க, அந்த வார்த்தையை பாருங்க. அவனை நடத்தி சென்று அவனுக்கு ஆறுதல் அளிப்பேன். உங்கள் குடும்பங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையாகவே நான் பார்க்கிறேன். எந்த பாதையில உங்கள் குடும்பங்கள் இருந்தாலும், என்ன பாதையில் உங்கள் பிள்ளைகள் இருந்தாலும், ஆண்டவருடைய இருக்கிற குடும்பங்கள் குடும்பமாய் இருந்தால், குடும்ப ஜெபமாலை, குடும்ப ஜெபம் ஜெபிக்கிற குடும்பமாக உங்கள் குடும்பம் இருந்தால், குடும்பத்தில் பைபிள் எடுத்து வாசிக்கிற குடும்பங்கள் குடும்பமாக இருந்தால், ஜெபமாலை ஜெபிக்கிற குடும்பமாக உங்கள் குடும்பமாக இருந்தால், ஆண்டவரை தேடி ஆலயத்துக்கு செல்லுகிற குடும்பமாக உங்கள் குடும்பமாக இருந்தால், உங்கள் பாதையிலிருந்து, இந்த கெட்ட பாதையிலிருந்து, உங்கள் தீய பாதையிலிருந்து ஆண்டவர் உங்களை மீண்டும் கொண்டு வருவேன் என்கிறார். முழுமையை தருவாருங்க. உங்கள் வாழ்க்கை முழுமையானதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை அபிஷேகம் நிறைந்த ஆண்டவர் தருகிற முழுமையாக இருக்கும். என்ன முழுமை? ஆராதனை தொடர்ந்து பார்க்கலாம். ஆண்டவரை துதிப்போம். ஆராதிக்கிறேன் அப்பா, வழி நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளுக்காக, விண்ணப்பங்கள், கஷ்டங்கள், கவலையெல்லாம் ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு தேவைகளுக்காக, கஷ்டங்களுக்காகலாம் வைத்து உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நமக்கு ஆராதனை செய்கிறோம் அப்பா. அப்பா, எங்களை வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனவே பெரியமானவர்களே, ஆண்டவர் முழுமையை தருகிறார். இதில் 12 பேரை, சீடர்களை அவர்கள் பெயரிடப்படுகிறது, அவர்களை தேர்வு செய்கிறார். 12 என்பது என்ற வார்த்தை என்னன்னா, ஏன் 12 பேர் அப்படின்னா, 12 என்பது முழுமையை குறிக்கிறது. இயேசு தனது பணியை அந்த முழுமையாக வைத்தார். அந்த பணி உன் கரங்களில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த முழுமை 12 பாருங்க. 12 என்பது முழுமையை சுற்றி காட்டுகிறது. 12 மாதங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு வருடம், ஒரு முழுமை என்பது போல 12 என்பது சாலமோன் அரசர் தம் நாட்டை சிறப்பாக ஆள்வதற்காக 12 மாதங்களாக பிரித்தார். 1 அரசர்கள் புத்தகம் 4வது அதிகாரம் 7 வாசிக்கிறோம். 12 என்பது முழுமையை குறிக்கிறது. எனவே பிரியமான இறை உறவுகளே, இஸ்ராயல் மக்கள் 12 குலங்களாக பிரிந்திருந்தது நாம் அறிந்ததே. எனவே அதன் அடையாளமாக தான் 12 பேரை ஆண்டவர் நியமிக்கிறார். என்னன்னா முழுமை, அந்த பணியினுடைய முழுமை. சீடர்களால் செய்ய முடியுது என்றால் அந்த முழுமை உன் வீட்லேயும் நடக்கும். நீ நம்பினா நடக்கும். சீடர்கள் வெற்றிகரமாய் முடித்தார்கள். எல்லா சீடர் வாழ்க்கையும் வேதனை தான். அந்த வேதனைலாம் சொல்கிறோம் பாருங்க. சீடர்கள் எப்படி வேதனை உற்று இருந்தார்கள் சொல்கிறோம் பாருங்க. புனித மத்தேயு எத்தியோப்பியாவில் இயேசு கால் வாளால் வெட்டப்பட்டு இறந்தார். மத்தேயு செய்தி வாசிக்கிறோம்ல, அதை எழுதியவர் அவர் வாளால் வெட்டப்பட்டு இறந்தார். தொடர்ந்து சொல்கிறோம் பாருங்க. அந்திரையா எக்ஸ் வடிவில், இயேசுவை இப்படிதான் சிலுவையில் அறைந்தாங்க. அந்திரையாவை எக்ஸ் வடிவிலே சிலுவையில் அறைந்தார்கள். இவர்களாக இயேசுடைய சீடர்கள். எக்ஸ் வடிவிலே சிலுவையில் அறையப்பட்டு வேத சாட்சியாய் இருந்தார். பர்த்தலமேயு உயிரோடு எரிக்கப்பட்டார். எப்படி? உயிரோடு பர்த்தலமேயு எரித்து கொல்லப்பட்டார். சின்ன யாக்கோப்பு தடியால் தலையில் அடித்து கொல்லப்பட்டார். எப்படி இறந்தார் பாருங்க. இயேசுடைய சீடர் சின்ன யாக்கோப்பு தடியால் தலையில் அடித்து கொல்லப்பட்டார். பேது ரோமையிலே சிலுவையில் தலைகீழாக அறையப்பட்டார். திருச்சபையினுடைய தலைவர் பேதுரு, நீரே பாறை, இந்த பாறையுமே திருச்சபை கட்டுவேன் என்று சொன்னப்பட்ட அந்த பேதுரு எப்படி மடிந்தார் என்றால், எப்படி வேத சாட்சியாய் மாறினார் என்றால், தலைகீழாக இயேசுவை நேராக வச்சு சிலுவையில் அறைஞ்சாங்க. இவர் தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டு கொல்லப்பட்டார். பெரிய யாக்கோப்பு எருசலேமில் வாளால் வெட்டப்பட்டார். வாளால் வெட்டி சாய்க்கப்படுகிறார். தோமா, நம்ம தோமா கடந்த வாரம் அவருடைய நாம விழாவை வெள்ளிக்கிழமை கொண்டாடணும் இல்லைங்களா? எப்படி அவர் கொள்ளை வேத சாட்சியாக மறிச்சார் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம தோமா சாந்தோமில் அவருடைய சாந்தோமில் புதைக்கப்பட்ட இடம் சாந்தோம் தேவாலயம். ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்தார். கரெக்ட், ஈட்டியால் குத்தப்பட்டு இறந்தார்.
எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இப்படி அவர்கள் ஆண்டவருக்காக இப்படி நின்று இருக்காங்க. நீ ஏன் சின்ன சின்ன கவலைக்கு தோண்டு போற? முழுமை நடக்கும், வீட்டில் நடக்கும். வீட்டில் நடக்கிற சின்ன சின்ன பிரச்சனைக்கு ஏன் தோண்டு போற? ஐயோ, என் குடும்பம் இப்படி போயிடுமோ, என் குடும்பம் இப்படி போயிடுமோ, என் பிள்ளைங்க இப்படி ஆயிடுவாங்களோ, என்னால் வீடு கட்ட முடியாமல் போயிடுமோ, என் வாழ்க்கை பிள்ளைகளை முன்னேற்ற முடியாமல் போயிடுமோ, என் வாழ்க்கை இப்படி போயிடுமோ, பிள்ளைங்களை என்ன விட்டுருவாங்களோ, இப்படி மருமகள் வந்து இப்படி பண்ணிடுவாங்களோ, மாமியார் இப்படி பண்ணிடுவாங்களோ, ஏன் பயப்படுற? நீ ஆண்டவர் நம்பி இருக்கிற பிள்ளைகள் வீட்டில் அப்படி நடக்கும், அது செய்யும். நன்றி அப்பா, முழுமை எங்கள் வீட்டில் நடைபெறும் என்ற வார்த்தைக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக துதிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் அப்பா ஜெபிக்கிறோம். ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. நன்றி அப்பா. குடும்பங்களை அறிக்கையிடுங்க. நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறது நீங்க தொடுங்க ஆண்டவர், நீங்க வழி நடத்துங்க அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க. வல்லமையான இறைவன் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் ஆசீர்வாதமாய் வாழ்வீர்களாக. தலைவணங்கி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடிய காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவை நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பங்களை கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பைபிள் கமிஷனில் இருந்து தொடர்ந்து அறிவிப்பு செய்து கொண்டிருக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை பைபிளில் நீங்கள் டிப்ளமோ படிக்கணும்னா சென்னை மேலை உயர்மறை மாவட்ட விவிலிய அருள் பணிக்குழு நடத்துகிற 1 இயர் பைபிள் டிப்ளமோ கோர்ஸின் 2வது வகுப்பு ஜூலை 12ஆம் தேதி தொடங்க இருக்கு. தொடக்க நூல் புத்தகத்தை பத்தி எடுக்க போற இந்த வகுப்பு சாந்தோம் பாஸ்டல் சென்டர்ல காலை 9 மணிக்கு தொடங்கி மாலை 5 மணிக்கு திருப்பலியோட நிறைவு பெறுகிறது. நீங்க முதல் வகுப்பை மிஸ் பண்ணிட்டீங்களா? அட பரவாயில்லங்க, உங்களுக்காகவே இன்னொரு சான்ஸ். இதுவரைக்கும் சேராதவங்க கூட ஜூலை 12ஆம் தேதி நடக்க இருக்கிற கிளாஸுக்கு வந்து 1 இயர் பைபிள் டிப்ளமோ கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த அரிய வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. விவிலியத்தை ஆழமா அறிந்து கொள்ள அனைவரும் வருக, இறை அருள் பெறுக. இயக்குனர் தந்தை ஃபாதர் பிரேம்ராஜ். நன்றி.